Hi, so this is one of the recordings of my class. The video is about ratio analysis. ரேஷியோ அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு டூல். இது வந்து நம்ம நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். மோர் தென் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நம்ம நிறைய இடத்துல ரேஷியோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம எவ்ரிடே லைஃப்ல இப்போ ட்ரேடிங் பண்ணுறோம்னா அதில் கூட நம்ம ரேஷியோ யூஸ் பண்ணி வி கேன் மேக் வைஸ் சாய்ஸஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஸோ ரேஷியோ அனாலிசிஸ் வந்து பி வெரி குட் டூல் இன் மேக்கிங் த டெசிஷன்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் டூல். இதில் மொத்தமாக 4 டைப் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது. என்னென்ன? liquidity ratio, leverage is that is long term solvency ratio, then turnover ratio, அதுக்கப்புறம் வந்து profitability ratio. ஓகேவா? ஒரு விஷயம் ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். தியரி இஸ் நாட் கெட் இன் டு இட். நம்ம பண்ணியிருந்தா நேராக டைப்ஸ் போடலாம். ஸோ கவரேஜ் ரேஷியோஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. லிக்விடிட்டியில் ஒன்றும் நம்ம வந்து எப்படி நம்மளோட லயபிலிட்டிஸை மீட் பண்ண போகிறோம், அதுவும் ஷார்ட் டேர்ம் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரண்ட் ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ. ஓகேவா? இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது. கரண்ட் ரேஷியோ, ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ, அப்புறமா வந்து இந்த ஒன்லி அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்லாம் வந்து. அடுத்தது வந்து சால்வன்சி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோஸ், கவரேஜ் ரேஷியோ 2 சரியா? எஃபிஷியன்சி ஒரு டர்ன் ஓவர் ரேஷியோவில் வந்து சேல்ஸ் எஃபிஷியன்சியில் வந்து எத்தனை வாட்டி என்னால் ஒரு விஷயத்தை திரும்பி பண்ண முடியும். இது எல்லாமே வந்து டைம்ஸில் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் டைம்ஸ். அடுத்தது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா இதுவும் சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் மூலமாக எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது, அதாவது ப்ராஃபிட் எப்படி இருக்குது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து என்னது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோவில் மொத்தம் 4 ரேஷியோ இருக்குது. 5 இருக்குது. கரண்ட் ரேஷியோ, liquid asset ratio, cash ratio, இதுதான் அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ. தென் பேசிக் டிஃபென்ஸ், அதாவது பேசிக்காக என்னோட கரண்ட்டாக இருக்கிற லேப்ஸ் எப்படி பேசிக் டிஃபென்ஸ் எப்படி பண்ண முடியும் அந்த ரேஷியோ. தென் ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஒன்றும் இல்லைப்பா, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி, அவ்வளோதான் ஒர்க்கிங் கேபிட்டல். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரேஷியோ வெரி வெரி சிம்பிள், கரண்ட் அசெட் டிவைடட் கரண்ட் லைபிலிட்டி. இதில் கரண்ட் அசெட்டில் என்னெல்லாம் வரும்? இன்வென்ட்ரி, டெட்டார்ஸு, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸு, அப்புறமா வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ், ஷார்ட் டேர்ம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா. அடுத்தது வந்து டிஸ்போசபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எனி அதர் கரண்ட் அசெட். ஸோ எல்லா கரண்ட் அசெட்டும் இதில் வரும். சரியா? கரண்ட் லைபிலிட்டிஸ்லையும் அந்த மாதிரி இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து அது ரெண்டு டிவைட் பண்ணோம்னா இது கெட்டிங் த கரண்ட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னெல்லாம் வருது? creditors for goods or services, such creditors, short term loans, cash credit, overdraft, outstanding expenses, ஓகேவா? ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ், இது எல்லாமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் வரும். சரியா? ஸோ கரண்ட் வந்து டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டி will be கரண்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட், அதாவது இந்த 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 ஃபார்ம்ல என்ன சொல்லுது? பேசிக்காக என்னுடைய அசெட்டு, என்னோட லயபிலிட்டி, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்னோட லயபிலிட்டியை என் கரண்ட் அசெட் வச்சு எத்தனை வாட்டி என்னால் மீட் பண்ண முடியும், எத்தனை தடவை என்னால் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஐடியா எப்படி இருக்கணும் கரண்ட் ரேஷியோனா 2:1. இப்போ ஒரு லயபிலிட்டி இருக்குன்னா அதை மீட் பண்ணுறதுக்கு என்கிட்ட 2 அசெட் இருக்கணும். அதுதான் வந்து இதோடைய ஐடியல் ரேஷியோ. ஓகேவா? இப்போது இதுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஓவராக என்னுடைய அசெட் வந்து லாக் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கும். ஜாஸ்தியாக இருக்குன்னா எப்படி ஜாஸ்தியாக இருக்கும் சொல்லணும்? இப்போது என்கிட்ட அசெட் வந்து நிறைய இருக்குது. லெட்டஸ்டே 5 டைம்ஸ் அசெட் இருக்குது அப்படின்னா என்ன இருக்கும்? என்னோட எல்லா அசெட் கரண்ட்டில் வந்து என்னோட அசெட் எல்லாம் மாறிருக்கு, என்னோட டெட் வந்து கம்மியாக இருக்குது. இதே வந்து டெட் ஜாஸ்தியாக இருக்குன்னா என்ன இருக்கும்? லிக்விடிட்டி ப்ராப்ளம் வரும். லைக் கம்பெனியில் வந்து ஒழுங்கான கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ண மாட்டேங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கேன், நம்மளோட கரண்ட்டில் வச்சு உங்களை மீட் பண்ண முடியல. ஸோ ரெண்டுமே டேஞ்சர் தான். ஒர்க்கிங் கேபிட்டல்லையே என் ஃபண்டு லாக் ஆகிறதும் டேஞ்சர் தான், டெத்து ஜாஸ்தியாக இருக்கிறதும் டேஞ்சர் தான். அப்போ இது ரெண்டுமே இல்லாமல் ஐடியலே எப்படி இருக்கும்? 2:1 ரேஷியோ இருந்தால் ரெண்டுமே ஐடியலாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் குவிக் ரேஷியோ. இது மோஸ்ட்லி 1:1 இருக்கும். ஏன்னா இதுக்கான ஐடியல் ரேஷியோ. ஓகேவா? நான் போயிருக்கேன் பட் ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? குவிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. ஒன்றும் இல்லை, மேலே கரண்ட் அசெட் இருக்குல்ல, அந்த கரண்ட் அசெட்டில் பார்த்தோம்னா there will be certain asset for which the cycle will be very long. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேஷ் தான் வேணும். ஓகேவா? இந்த கேஷை கன்வெர்ட் ஆகிறதுக்கு சில அசெட் ரொம்ப டைம் எடுக்கும். எனக்கு அந்த அசெட்டில் வேணும், எனக்கு உடனே கேஷாக இருக்கிற அசெட்லாம் என்னென்னவோ அது மட்டும் தான் வேணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாக் எப்படி கேஷ் ஆகும்? ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு கஸ்டமர் கொடுக்கணும், அந்த கஸ்டமருக்கு சேல் ஆகணும். கேஷ் ஆச்சுன்னா அவருக்கு கிரெடிட் சேல் ஆச்சுன்னா அவன் டெட்டாராக மாறிடுவான். டெட்டார் ஆகிட்டோன்னா டெட்டார்லேருந்து நான் திரும்பியும் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுவேன். கரெக்டாக? ஸோ இவ்வளோ பெரிய சைக்கிள் இருக்குது. ஸோ நான்
ஸ்டாக் எடுத்துக்குவேன். ஸ்டாக் இஸ் நாட் சம்திங் ஐ கேன் ரிலை அப்பான் இமீடியட்லி ஃபார் மீட்டிங் மை நீட்ஸ். அது சேலாக ரியலைஸ் ஆன போது என்னால் அது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுவேன், ஸ்டாக்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? அப்போ என் கரண்ட் அசெட்னு முதல்ல எதை எடுத்துக்கணும், இன்வென்ட்ரி எடுத்துக்கணும். அடுத்தது இவன் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். இவன் ஒரு டெலியூஷன் மாதிரி. ஓகேவா? இவன் ஒரு கனவு. அதாவது எனக்கு ரெண்ட் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 ஒரு மாதம் ரெண்ட். நான் 3 மாதத்தோட ரெண்டு சேர்ந்து கட்டிட்டேன். 15,000 மொத்தமாக கட்டிட்டேன். இப்போ என்ன ஆகுது, இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா 15,000 மொத்தமாக கட்டிட்டேன். ஸோ அடுத்த 10,000 வந்து என்னுடைய ப்ரீபெய்ட் அசெட்னு சொல்லுவேன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சில நேரம் வந்து எனக்கு பர்சனலாக தோணும். இப்போ நான் ஒரு ஆட்டோவில் போகிறேன்னா, ஆட்டோவில் ஏறும்போதே காசு கொடுத்துட்டேன்னா இறங்கும் போது எனக்கு நான் ஃப்ரீயாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். இன்னும் காசே கொடுக்காம ஜாலியாக இறங்கி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் ஆக்சுவலாக என்ன, நான் ஏறும்போது அந்த காசு கொடுத்துட்டேன், இறங்கும்போது நான் கொடுக்க வேண்டிய அவசியம் டசன்ட் மீன் த ரைட் இஸ் ஃப்ரீ. ஐ பேயிங் ஃபார் ரைட் பட் ஐ பேட் இட் பிஃபோர் இட்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸும் வந்து நான் முன்னாடியே கட்டிட்டேன், அவ்வளோதான். பட் அதை வச்சு எனக்கு இப்போ கரெக்டாக ஏதாவது லாபம் இருக்கா, நான் ரெண்ட் கட்டிட்டேன்னா அதை வச்சு என்னால் ஏதாவது பொருள் வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. இட் இஸ் நாட் ரியலைசன். சரியா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபிக்டிஷியஸ். ஓகேவா? இது ரியல் கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஃபிக்டிஷியஸ் அசெட், ரியல் அசெட், ஃபிக்டிஷியஸ் அசெட், அப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கிற அசெட், இது எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு மிச்சம் இருக்கிற அசெட் தான் என்னது, குவிக் அசெட். ஓகேவா? குவிக் அசெட். இப்போ குவிக் அசெட்டில் கரண்ட் லைபிலிட்டி அப்படியே இருக்கும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய கரண்ட் அசெட்லேருந்து இன்வென்ட்ரிஸ் தூக்கிட்டேன்னா மிச்சம் இருக்கிற லயபிலிட்டி, மிச்சம் இருக்கிற அசெட்டை வச்சு என்னோட எல்லா கரண்ட் அசெட்டையும் என்னால் மீட் பண்ண முடியும். அதனால தான் இதோட ஐடியல் விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, 1:1 கொடுத்துருக்காங்க. இப்போது எனக்கு 50,000 கரண்ட் இருக்குன்னா அந்த 50,000 எனக்கு இமீடியட் கேஷ் ஒரு கேஷ் கரண்ட் என்கிட்ட இருக்கணும். அப்போ தான் என்னால் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும். ஈவன் இஃப் ஐ எம் கோயிங் டு ஹேவ் ஒன்லி 30,000, ஐ எம் கோயிங் டு சஃபர் ஃபார் கெட்டிங் 20,000 இஃப் இட் இஸ் கோயிங் டு பி இமீடியட்லி பே. 50,000 கரண்ட் இருக்கானா, இது 30,000 தான் கேஷ் இருக்குன்னா திடீர்னு 50,000 திருப்பி கேட்டானா 20,000 நான் இங்கே வச்சு தான் போகணும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா எப்போவுமே கம்பெனியில் கரண்ட் லைபிலிட்டிக்கு ஈக்குவலாக கரண்ட் அசெட் இருக்கணும். ஐ மீன் குவிக் அசெட் இருக்கணும். கரண்ட் அசெட் 2 டைம்ஸ் இருக்கணும். சரியா? இதுதான் வந்து குவிக் ரேஷியோக்கும் கரண்ட் ரேஷியோக்கும் இருக்கிற வித்தியாசம். சரியா? இது வந்து இமீடியட் கேஷ் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்காக இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ரீசன்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீ யோசிக்கலாம், ஒரு ஃபார்முலாவும் சொல்லிட்டு இருக்கு ஒரு கதை அப்படின்னா இந்த கதையை வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? கொஸ்டின் கேட்பாங்க, கேட்டு கமெண்ட் வந்து பொசிஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு கேட்பான். அப்போது அந்த கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்குது, அதோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த ரேஷியோட அனாலிசிஸ் வச்சு நம்ம கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கணும். அதனால தான் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்கிறேன். சரியா? இந்த ரேஷியோவில் நான் சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஏன்னா ஐ கேன் சிம்பிளி சே இதுதான் ஃபார்முலா படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். சொல்கிறதுக்கு ரீசன் வி ஷுட் கமெண்ட், வி ஷுட் பி இந்த பொசிஷன் டு கமெண்ட். 1:1னா அது ஏன் 1:1 இருக்குன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கம்பெனி என்ன பண்ணணும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே 5:1 இருக்குது குவிக் ரேஷியோ. அப்போ என்ன ஆகுது, அதாவது 50,000 எனக்கு கடன் இருக்குன்னா 50,000 into 50,000 எவ்வளோ, சாரி 50,000 into 5 எவ்வளோ, 2,50,000 கேஷ். அப்போ என்ன ஆகுது, என் கேஷை மொத்தமாக நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம் இல்லையா? இது வந்து கண்டிப்பாக அட்வைசபிளே கிடையாது. ஏன், இந்த கேஷை வேறு ஏதாவது ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்லையோ இல்லை மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டியில் போடணும்னா எனக்கு ரிட்டர்ன் வரும், எனக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். நான் தேவையில்லாமல் இந்த அனாவசியமாக கேஷை லாக் பண்ணி வச்சதுனால ஐ எம் யூசிங் த வேல்யூ ஆஃப் மணி. ரைட்டா? ஸோ டூ மச் ஹோல்டிங் ஆஃப் கேஷ் இஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள். நாட் அட் ஆல் ஹோல்டிங் இனஃப் கேஷ் இஸ் ஆல்சோ நாட் அட்வைசபிள். அப்போ 1:1 தான் இருக்கணும். இதுதான் வந்து ரீசன், ஐடியல் ரேஷியோ கொடுக்குறது. சரியா? ஸோ ரீசன் ஃபார் எக்ஸ்பிளைனிங் ஆல் தீஸ் திங்ஸ் வி ஷுட் பி ஏபிள் டு கோட் திஸ் இன் எக்ஸாம். நெக்ஸ்ட் கேஷ் ரேஷியோ. கேஷ் ரேஷியோவில் என்ன சொல்கிறான், கேஷ் ரேஷியோ ஒரு அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நான் இதுலேருந்து மொத்தத்தை கூட எடுத்துக்கலாம். மொத்தத்தில் என்ன அர்த்தம், ஈவன் டெட்டார்ஸ் எடுத்துக்கிறேன், எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். வெறுமே கேஷு, பேங்க்கு, மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி. அதாவது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் இருக்குன்னா இது எப்போவே விற்று இப்போவே என்னால் கேஷ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிற செக்யூரிட்டிஸ், இட்ஸ் நாட் பி லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்து அதை வச்சு என் கரண்ட் லைபிலிட்டி எவ்வளோ மீட் பண்ண முடியுது அப்படின்னு பார்ப்பேன். சரியா? ஸோ இதுக்கு ஃபார்முலா கேஷு பேங்க்கு ப்ளஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? டிவைடட் கரண்ட் லைபிலிட்டி. சரியா? ஸோ இது பேர் என்னது, அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ ஆர் ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ரேஷியோ. நெக்ஸ்ட் பேசிக் டிஃபரன்ஸ். இதில் என்னன்னா மொத்த கரண்ட் லைபிலிட்டி எடுக்க மாட்டேன். இப்போ எப்படி குவிக் அசெட்டில் நான் என்ன பண்ணேன், இன்வென்ட்ரிஸ் எடுத்துட்டேன்னா அடுத்தது அப்சல்யூட் லிக்விடிட்டியில் என்ன பண்ணேன், டெட்டார்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். வெறுமே கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவல் மட்டும்தான் வச்சேன். அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டியில் பேசிக் டிஃபரன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா
மற்ற லைபிலிட்டி விட்டுருப்பா, அட்லீஸ்ட் என்னோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை என்னால் மீட் பண்ண முடியும். ஈவன் யூ லீவ் த அதர் எக்ஸ்பென்சஸ், ஐ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு மீட் அட்லீஸ்ட் மை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, என்னோட டே டு டே எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுற அளவுக்காச்சும் எனக்கு வந்து காசு இருக்கும். அப்படிங்கிறது தான் என்ன ரேஷியோ? பேசிக் டிஃபரன்ஸ் ரேஷியோ. ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க? கேஷ் பேங்க்கு, நெட் ரெசிவபிள், மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். ஓகேவா, இது டிவைட் பை ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸ் 360 எடுத்துக்கலாம். கொஷனில் கொடுத்தானா we can take some other days, but generally எதுவுமே கொடுத்தா we can take 360 days. சரி, இப்போ இது பண்ணோம்னா உங்களுக்கு பேசிக் ஆப்ரேஷன்ஸ் மீட் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் எனக்கு எவ்வளோ தேவைப்படுது? இது என்னது? இந்த ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, திஸ் இஸ் ஆவரேஜ் டெய்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இது ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா, ஸோ டெய்லி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஒரு நாளும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி பண்ணுவேன்? என்னோட டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர். அப்போ பர் டேவோட எக்ஸ்பென்ஸ் எனக்கு வரும். சரியா, ஸோ அது டிவைட், அது வந்து அப்பான் வாட் ஐ வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன். இது பண்ணாலும் எனக்கு இந்த அமௌண்ட் வர போட்டு ஐ கேன் டூ ஐது. சரியா, யூ கேன் டேக் டிரெக்ட்லி ஆர் யூ கேன் ஹேவ் அ செப்பரேட் பர்சன் நோட் ஃபார் இட். அதுக்கப்புறமும் பண்ணலாம். ஸோ இப்போ இமீடியட்டாக யூ ஜஸ்ட் ஸ்டடி திஸ். வாட் இஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்? நமக்கு பிஎன்எல்ல வர எல்லாம், ஐ மீன் ட்ரேடிங்கில் வர எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். சரியா, ஸோ என்னெல்லாம் வருது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, செல்லிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அதர் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். அதுலேருந்து நான் கேஷ் டெப்ரிசியேஷன் மட்டும் மைனஸ் பண்ண போகிறேன். நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங். If you remember cash flow statement, you will remember this. Okay, so cost of goods sold என்னன்னா cost of goods sold, selling and administration, அதுலேருந்து என்ன ரிலீஸ் பண்ண போகிறோம்? டெப்ரிசியேஷன். தட் இஸ் நான் கேஷ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் டேஸ் பண்ணோம்னா எனக்கு டெய்லி எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும் ஆனால் டெய்லி இது. ஸோ இதை என்ன பண்ணுவேன்னா என்னுடைய அசெட்டை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். சரியா, பேசிக் டிஃபரன்ஸ் ஃபார்ம். திஸ் லாஸ்ட்டாக நெட்வொர்க்கிங் அப்படி ஒன்றும் இல்லை, கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி அவ்வளோதான். சரியா, எக்ஸ்க்ளூடிங் ஷார்ட் டர்ம் பேங்க் ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஒன்றுமே இல்லை. கரண்ட் அசெட் பை கரண்ட் லைபிலிட்டி பண்ணால் கரண்ட் ரேஷியோ. ஓகேவா, அதே கரண்ட் அசெட்டை கரண்ட் லைபிலிட்டி மைனஸ் பண்ணோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ டேக் அ 2 minutes break. இப்போவே இங்கேயே உட்காந்து இந்த ஃபார்முலா படிச்சுக்கணும். ஓகேவா, ஜஸ்ட் லெட் மீ நோ ஒன்ஸ் த ஃபார்முலா இஸ் டன். முடிச்சாக்கா லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோஸ். இப்போ இது பார்த்தது எல்லாமே ஷார்ட் டர்ம் இல்லையே, ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கிற ட்ரான்சாக்ஷன். இதையே ஒரு லாங் ரன்னுக்கு எடுத்துட்டு போனோம்னா லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோ. இதில் ரெண்டாவது வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இப்போ தான் பார்த்துக்கணும் ஃப்ரெஷ்ஷாக. என்னெல்லாம் பார்த்தோம்? என்னெல்லாம் இருக்குது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்? ஈக்விட்டி இருக்குது, டெப்ட் இருக்குது, அப்புறமா வந்து இது ரீட்டைன்ட் எர்னிங்ஸ் இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. இது எல்லாமே இருக்குது கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில். கரெக்டாக? ஸோ இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி நான் வந்து மீட் பண்ண போகிறேன், என்னோட சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டை நான் எப்படி வந்து மீட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் லாங் டர்ம் லிக்விடிட்டி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ரேஷியோ, அடுத்தது டெப்ட் ரேஷியோ, அடுத்தது
அடுத்தது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அடுத்தது டெட் டு டோட்டல் அசெட். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. டெட் டு ஈக்விட்டினா டெட் மேலே வரும், ஈக்விட்டி கீழே வரும். டெட் டு டோட்டல் அசெட்னா டெட் மேலே வரும், டோட்டல் அசெட் கீழே வரும். கேபிட்டல் கியரிங்னா என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் பண்ண போகிறோம். ப்ரொப்ரைட்டரி ரேஷியோக்கும் சிமிலர்லி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். சரியா? ஸோ எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் ஃபார்முலாஸ் பார்ப்போம். திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி டு ரிமெம்பர் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் கவரேஜ் ரேஷியோஸ் வரும். கவரேஜில் எதெல்லாம் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம், இந்த கேபிட்டல் மூலமாக என்னெல்லாம் எனக்கு வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட லாங் டேர்ம் டெட் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன இன்கர் பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட் இன்கர் பண்ணுவேன். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் நான் எப்படி கவர் பண்ண போகிறேன், இந்த இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு நான் எப்படி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன், எத்தனை டைம்ஸ் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும், என்னோட ரெவன்யூ எத்தனை டைம்ஸ் இதை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கவரேஜ் ரேஷியோ. எத்தனை கவரேஜ் இருக்குது? DIPF, that is debt service, interest coverage, preference dividend coverage, fixed charges coverage. ஓகேவா? ஸோ கவரேஜ் ரேஷியோ தான். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ ரேட்டிங் தான். ஸோ இந்த கவரேஜ் எல்லாம் நம்ம ஈஸியாக நம்மளோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சே படிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஈக்விட்டினா என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா என்ன, ஓகேவா, டெட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கடைசி ஆராய தெரியும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிரித்து சொல்ல தெரியும். அதுக்கு பேர் தான் என்னது, அந்த என்ன சொல்கிறது, பேலன்ஸ் ஷீட்டை பிரிக்கிற அந்த கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் we have to see what is debt, what is proprietary ratio. proprietary ratio, proprietors ஃபண்டுனா என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுனா என்ன, ஈக்விட்டினா என்ன, ஈக்விட்டி ஃபண்டுனா என்ன, ஓகேவா, டெட்னா என்ன, இதெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இந்த ஃபார்முலா வந்து ஈஸி. ஏன்னா நான் எப்படி பார்க்க போகிறேன்னா, இப்போ எனக்கு ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கணும்ப்பா. இதுக்கு நான் எதை எடுப்பேன், சேல்ஸ் எடுப்பேனா, இல்லைனா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பண்ணிட்டேன்னா என்ன வரும், எனக்கு கான்ட்ரிபியூஷன் வருமா, இந்த கான்ட்ரிபியூஷன் எடுப்பேனா, இல்லை கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பண்ணால் என்ன வரும், EBIT. EBIT இருக்குன்னா இல்லை இதில் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா தான் மற்றது பிடிக்க முடியும். அப்போ இதுக்கப்புறம் என்ன வருது, EAT வருது. இந்த EAT இருக்குன்னா ஐயோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும், அப்போ மைனஸ் டேக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன வருது, earnings after tax. ஸோ ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டை எதை வச்சு என்னால் கவர் பண்ண முடியும், என்னுடைய earnings after tax வச்சு கவர் பண்ண முடியும். தட் இஸ் பிஃபோர் ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறது. அதே மாதிரி இப்போ லாங் டேர்ம் டெட் எடுத்துக்கிறேன். லாங் டேர்ம் டெட்டை எதை வச்சு என்னால் கவர் பண்ண முடியும், கான்ட்ரிபியூஷன் எடுக்க முடியுமா, முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம மீட் பண்ண முடியாது. அப்போ EBIT எடுக்கலாமா, எடுக்கலாம். கரெக்டா? அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தையும் எதை வச்சு கவர் பண்ண போகிறேன், எத்தனை டைம்ஸ் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்ன ரேஷியோ, கவரேஜ் ரேஷியோஸ். ஓகேவா? ஒன்றுனா போகிறோம், கவரேஜ் முடிச்சுக்கலாம். அப்புறமா டெட் சர்வீஸ் கவரேஜ். டெட் சர்வீஸ்னால் என்னெல்லாம் டெட் வாங்கியிருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் சார்ஜஸ் இருக்கோ அது எல்லாமே டோட்டல் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுதான் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட். ஓகேவா? ரெண்டுமே எடுத்துப்பேன், இன்ட்ரெஸ்ட்டும் இன்ஸ்டால்மெண்ட்டும். இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், இங்கே பிரின்சிபல் எடுப்போம், அங்கே பிரின்சிபல் எடுக்க மாட்டேன். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எடுப்போம் இல்லையா, அங்கே இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எடுக்க மாட்டேன். ஓகேவா? இந்த டெட் சர்வீஸ் கவரேஜில் நான் ரீபே பண்ணும்போது என் பிரின்சிபலும் ரீபே பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட்டும் ரீபே பண்ணுவேன் இன்ஸ்டால்மெண்ட்டில். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து அங்கே வந்து டேக் இல்லையா. ஸோ earnings available for debt service, which is nothing but EBIT. கரெக்டா? டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட். அதான் டெட் கவரேஜ் ரேஷியோ. நெக்ஸ்ட் ரேஷியோ. இந்த ரேஷியோ நார்மலி எப்படி இருக்கணும், 1.5 to 2 இருக்கணும். அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்டரி. அப்படி இல்லைன்னா இட் ஷுட் பி டேக்கன் ஆக்ஷன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, EBIT டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். இதுக்கும் நான் ஆல்ரெடி கொடுத்தேன் இல்லையா. ஸோ இப்போ நான் EBIT எடுத்தேன்னா EBITலேருந்து நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ இதை வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் கவரேஜ்க்கும் நான் இருக்கக்கூடாது. மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் எனக்கு சாரி இங்கே கான்ட்ரிபியூஷன் வரும். ஆக்சுவலி அதில் EBITலேருந்து மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் எனக்கு earnings பிஃபோர் டேக்ஸ் வரும். இதுலேருந்து நான் டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ இதே நான் எடுக்க முடியும். ஸோ earnings after tax இதை இருக்கும். இதுவே ஈக்விட்டி டிவிடெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் மைனஸ் பண்ணிவிட்டு earnings available to equity shareholders அதான் எடுப்பேன். ஓகேவா? கிளாஸ் சிம்பிளாக சார் எது யாருக்கு அவைலபிளோ அது வந்து நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் எடுக்கிறோம். ஓகேவா? டிவைடட் பை இதை வச்சு நம்ம ரீபே பண்ண எதை ரீபே பண்ண போகிறோமோ அது. ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது சோர்ஸ் ஆஃப் ரீபேமெண்ட், கீழே இருக்கிறது ரீபேமெண்ட். சிம்பிளாக நான் வச்சுக்கலாம் ஃபார்முலா. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா?
நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவரேஜ் ரேஷியோ. இது எங்க வருது? அதாவது EBETக்கு அப்புறமான நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்துப்பேன். EBETக்கு மேல தான் என்ன இருக்கு? எனக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு. ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணா தான் எனக்கு EBET வரும். அப்போ நான் எதை எடுத்துக்கணும்? கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாமா? கான்ட்ரிபியூஷன் எடுத்தா அதுல டெப்ரிசியேஷன் மைனஸ் ஆயிடுது, which is a non cash item. கரெக்ட்டா? non cash item I should not consider. அப்போ I need to add in the depreciation. So இப்போ இது எப்படி சொல்லலாம்? contribution plus depreciation சொல்லலாமா? contribution plus depreciation சொல்லலாமா? அவ்வளவுதான். சரியா? ஸோ இது டிவைடட் பை என்னெல்லாம் ரீபேமெண்ட் பண்ண போறேன் அந்த அமௌண்ட் பண்ணா ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவரேஜ் ரேஷியோ. ஓகேவா? ஐ ஹோப் திஸ் இஸ் ஈஸி. அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் கவரேஜ் ரேஷியோ முடிச்சிட்டேன். கவரேஜ் ஈஸி. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்கு லாஜிக் சொன்ன மாதிரி நான் வந்து மேலே இருக்கிறதுக்கு சொல்ல போகிறேன். இது டேக் டைம். ஸோ அதனால் அதுக்குள்ளே வாட் யூ வந்து பிகாஸ் இந்த 4 ரேஷியோவை டக்குனு இப்போவே படிச்சிடணும். எப்படி கரண்ட்டுக்கு படிச்சிங்களோ லிக்விடிட்டி ரேஷியோ படிச்சிங்களோ அதே மாதிரி இதுலேயும் கவரேஜ் படிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள். சொல்லணுமா? காட்டணுமா? பிரின்சிபல் அமௌண்ட்ப்பா. வேற என்னெல்லாம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கட்டுறோமோ அது சில இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். ஓகேவா? சில இடத்துல நம்ம இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கட்டுவோம். இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இந்த இஎம்ஐலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டுவோம். இன்ஸ்டால்மெண்ட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இல்லையா? அதுக்கு பேர் இன்ஸ்டால்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இப்போ டெபெஞ்சர்லாம் பார்த்தோம்னா வருஷம் வருஷம் நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டிட்டு வரோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இன்ட்ரெஸ்ட். Difference முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவரேஜ். ஒன்றும் இல்லை, சிம்பிள் கான்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்க. கான்ட்ரிபியூஷன்ல இருந்து நம்ம டெப்ரிசியேஷன் மட்டும் ஆட் பேக் பண்ணோம்னா போதும். போலாமா? பிரேக் வேணுமாப்பா? ரொம்ப நேரமாக இருக்குது கிளாஸ். பிரேக் வேணுமா சொல்லுங்கள். பிரேக் போயிட்டு கூட வரலாம். ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். பிரேக் போகணும், பிரேக் போயிட்டு வரலாம்.
நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாமல் நோட்ஸ் எழுதிடலாமா எழுதி வச்சேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு இது தெரியும், ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டியில் என்னெல்லாம் இருக்குது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், அதுக்கப்புறம் நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? இதில் இது எல்லாமே என்னது? இது எல்லாமே என்னுடைய இன்டர்னல் liability. கரெக்டா? இது பேர் என்னதுமா? இன்டர்னல் liability. அண்ட் இதெல்லாம் என்னது இருக்கு? இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்டர்னல் liability. எக்ஸ்டர்னல் liability. ஓகேவா? இது இன்டர்னல் liability, இது எக்ஸ்டர்னல் liability. அண்ட் என்னது? இதனுடைய ஃபிக்ஸட் அசெட். ஓகேவா? என்பிஐ அப்படின்னா ஒன்று உண்டு. என்பிஐ அப்படின்னா நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் நான் ஆப்ரேட்டிங் அசெட்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டிங் கீழே வராத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லை, நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த டைம் பீங் நான் எங்கேயாவது காசு போட்டு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது ஆக்சுவலாக? ஃபஸ்ட்டு நான் வந்து என்னை நம்பி கொஞ்சம் பேர் காசு கொடுக்குறாங்க. யார் அவங்கெல்லாம்? என்னோட இன்டர்னல் ஃபண்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபண்டர்ஸ். யாரெல்லாம்? என்னோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸு. ஓகேவா? என்னுடைய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் என்னோட இன்டர்னல். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய நான் கரண்ட் லைபிலிட்டி அண்ட் கரண்ட் லைபிலிட்டி இதெல்லாமே வந்து என்னோட எக்ஸ்டர்னல். இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் காசு வாங்குறேன்னா ஐம் டேக்கிங் கேஷ் இல்லையா? ஆர் ஐ கேன் ஆல்சோ சே இட் அஸ் ஃபண்ட். ஸோ இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த காசை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லையா? இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த காசை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ இந்த ப்ராஃபிட்டை நான் எப்படி எடுக்கிறேன்? ஒரு வாட்டியும் நான் எப்படி இந்த ப்ராஃபிட் எடுக்கிறேன்? இந்த ப்ராஃபிட்டில் வந்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் வருது. இந்த சேல்ஸில் ஜென்ரேட் பண்ணதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆச்சோ ஒரு சேலுக்கும் அதுதான் வந்து வேரியபிள் காஸ்ட். நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணால் எனக்கு கிடைக்கிறதுக்கு வந்து என்னது? கான்ட்ரிபியூஷன், மினிமம் ப்ராஃபிட் ஆர் மினிமம் மார்ஜின் வந்து. ஓகேவா? இதுலேருந்து ஒரு வாட்டியும் நான் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகும். அதான் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அதை மைனஸ் பண்ணாலும் எனக்கு கிடைக்கிறது தான் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு. ஸோ அது எனக்கு கிடைக்குது. இப்போது இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ண போகிறேன். இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிறது வந்து என்னோட இபிடி, தட் இஸ் ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸு. இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய டேக்ஸை வந்து நான் மைனஸ் பண்ணுவேன். டேக்ஸை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸில் இருந்து நான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கார்டுலாம் வந்து மீட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு. ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் அமௌண்ட்டு ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், அதாவது என்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். என்னது? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். மிச்சம் இருக்கிற அமௌண்ட் நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது இதில் இந்த போர்ஷன் வரைக்கும், அதாவது இந்த போர்ஷன் வரைக்கும் இஸ் ஆப்ரேட்டிங். ஓகேவா? இது நம்ம லெவரேஜில் கூட பார்க்கணும் இல்லையா? இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே என்னது? நமக்கு ஃபினான்ஷியல். ஓகேவா? இப்போது யார் யார்கிட்ட இருந்து காசு வாங்கணும் அவங்களுக்கு என்னென்ன ரிட்டர்ன் தரணுமோ அந்தந்த ரிட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இன்கம் வச்சு நான் டிவைட் பண்ணுவேன். சிம்பிளி அவங்களுடைய ரேஷியோ பண்ணுவேன். இப்போ கமிங் பேக் டு திஸ், இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போது இதுக்கும் அந்த ரேஷியோஸ் நம்ம பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் முதல்ல பேலன்ஸ் ஷீட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் அந்த கேபிட்டல் ரிலேட்டட் எந்த ரேஷியோ வேணாலும் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் டைசெக்டிங். ஓகேவா? இதில் லெட் அஸ் சே நான் வெறுமே என்னுடைய எக்ஸ்டர்னல் மட்டும் காட்ட போகிறேன். ஓகேவா? இப்போ நான் இதை எப்படி பிரிக்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ இதே பேலன்ஸ் ஷீட்டே எடுத்துப்போம். இந்த பேலன்ஸ் ஷீட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இது ரெண்டுத்தையும் வந்து நான் ஒன்றாக்கிட போகிறேன். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் ரிலேட்டட் எல்லாமே நான் ஒன்றாக்கிட போகிறேன். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னா
இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டும் இதுவும் ஒரே பேலன்ஸ் ஷீட் தான், பெருசாக வித்தியாசம் இல்லை கரெக்டாக. பட் இதில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். என்னுடைய எக்ஸ்டர்னலாக இருந்த எல்லாத்தையும் நான் ஒன்றாக்க போகிறேன், இன்டர்னலாக இருக்கிற எல்லாத்தையும் நான் ஒன்றாக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், equity shareholders fund, preference share holders, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேசிக்காக ஒரே ஒரு ஐட்டம் போட்டிருக்கேன். என்னது, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். கவனமாக பாருங்கள், உங்கள் மண்டயத்தில் ஒரு விஷயம் வரும். ஸோ இது எப்படி வந்துச்சு, இவன் எப்படி ஒரே மனுஷனான, அவன் 3 பேர் சாப்பிட்டான். யார் இந்த 3 பேர், ஃபஸ்ட்டு சாப்பிட்டவன் பேர் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா, ரெண்டாவது அவன் என்ன சாப்பிட்டான், ஆல்ரெடி இந்த பேலன்ஸ் ஷீட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டு என்ன வித்தியாசம், ஆல்ரெடி இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்துச்சு, அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்துச்சு. இப்போ 2 தான் இருக்குது அப்படின்னு என்ன இருக்கும், இதுக்குள்ளார ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் இருக்குன்னா என்ன இருக்கும், லாஸஸ் இன்கர் ஆகும் சான்ஸ் இருக்குது. அப்போ சர்ப்ளஸை நான் ஆட் பண்ணுறேன்னா டெபிசிட்ஸ் என்ன பண்ணுவேன், மைனஸ் பண்ணுவேன். ஸோ டெபிசிட் ஆர் லாஸஸ் அதை வந்து மைனஸ் பண்ணுவேன். ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிட்டோம். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் என்ன வரும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸை, சர்ப்ளஸை, லாஸஸை மைனஸ் பண்ணும். சரியா, ஓகே. இப்போ இது ஓகே. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்லேயே நான் இன்னொரு சேஞ்ச் பண்ண போகிறேன். இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி வந்து 2 பேரும் அவன் சாப்பிட்டான். கரெக்டாக, இப்போ என்ன பண்ண போகிறான்னா மூணாவது ஒரு பேரையும் அவன் சாப்பிடுவான். சாப்பிட்டா அங்கே வந்து ரெடியூஸ் அனதர் ஐட்டம் இன் திஸ் பேலன்ஸ் ஷீட். அது என்னது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர். மொத்தமாக என்ன பண்ண போகிறோம்னா ஈக்விட்டி அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா, இப்போ லைபிலிட்டி சைடில் 3 ஐட்டம் குறைஞ்சி போச்சு. இப்போ லைபிலிட்டி சைடில் வந்து மெயின்லி 2 தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுலேருந்து எனக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து கிடைக்குது. அந்த இன்னொரு ஃபார்முலா என்னது, ஈக்விட்டி. இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் மட்டும்தான். அடுத்தது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். அடுத்தது ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் ப்ளஸ் சர்ப்ளஸ் மைனஸ் லாஸஸ். அது கூட என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகேவா, ஸோ 4 பேரை சாப்பிட்ட அப்புறம் இது என்னமா ஆகிட்டான், ஈக்விட்டி ஷேர் ஃபண்டில் இருந்து ஈக்விட்டியாக மாறிட்டான். ஓகேவா, அடுத்து இவன் 2 பேரையும் தூக்கிட்டு ஒரு ஐட்டமாக போட்டுனா நான் என்னென்னு போடுவேன், லைபிலிட்டி அப்படின்னு போடுவேன்னா. அப்போது என்னோட பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடை மொத்தமாக மாற்றினேன்னா எனக்கு வந்து 2 ஐட்டம் தான் மிஞ்சும். எல்லாத்தையும் நான் வந்து கிளப் பண்ணிட்டேன். என்னது, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி. ஓகேவா, so this is how the entire balance sheet is being dissected. Liability side ஃபுல்லாக, liability and equity side ஃபுல்லாக பார்த்துச்சு. ஸோ நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன இருந்துச்சு, நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு என் பேலன்ஸ் ஷீட் இல்லையா. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்துச்சு, நான் கரண்ட் லைபிலிட்டி. வேணும்னா இதை எக்ஸ்பெண்ட் பண்ணி கூட நம்ம காமிச்சிக்கலாம். லைக் லாங் டேர்ம் டெட்டு, ஓகேவா, பேங்க் ஓவர் டிராஃப்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஓவர் டிராஃப்ட்டை நம்ம கரண்ட் அசெட்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நான் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். இது வந்து கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டி ப்ளஸ் கரண்ட் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லைபிலிட்டி. அடுத்தது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாமே ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு ஈக்விட்டி கிடைக்கும். இப்போ ஈக்விட்டி ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது, எனக்கு அசெட். ஐ காட் another formula. ஓகேவா, நவ் டெட்டுக்கு வருவோம். டெட் இஸ் ஈக்குவல் டு, டெட்டுக்கும் இதே மாதிரி நம்ம இப்போ டைசெக்ட் பண்ணலாம். சரியா, லாங் டேர்ம் டெட் ஃபண்ட். இதுக்கெல்லாம் இன்னொரு பேர் கூட இருக்கு. ஃபார்
ஈக்விட்டி இருக்கு இல்லையா, இந்த ஈக்விட்டிக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. ஃபார்முலாவில் நம்ம குழப்பத்துக்குமே கொடுக்கலாம். ஈக்விட்டிக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஓனர்ஸ் ஃபண்டு. எழுதிக்கோங்க. ஈக்விட்டியோட இன்னொரு பேர் ஓனர்ஸ் ஃபண்ட் ஆர் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேவா? ஆர் நெட் அசெட் ஆர் ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட். ஓகேவா? எல்லாம் தாண்டி இன்னொரு பேர் இருக்கு நெட். இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இதில் இன்னும் ஒரு ஐட்டம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். ஃபிக்டிஷியஸ் அசெட்டை மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஆட் ஒன் திங். ஓகேவா? இப்போ இந்த டெட் பிளஸ் ஈக்விட்டி ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இந்த டெட்டையும் எக்ஸெப்ட் பண்ணும். டெட்ல நான் என்ன பார்த்தேன்? டெட்ல வந்து எனக்கு ரெண்டு ஐட்டம் வரணும். நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. இல்லையா? நான் கரண்ட் லைபிலிட்டி நான் என்னன்னு சொல்லுவேன்? நான் கரண்ட் லைபிலிட்டி நான் என்ன சொன்னேன்னா லாங் டேர்ம் டெட்னு சொல்லுவேன். லாங் டேர்ம் டெட். ஓகேவா? லாங் டேர்ம் ஃபண்ட். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்தேன்னா, அதாவது என்னுடைய ஈக்விட்டி ப்ளஸ் லாங் டேர்ம் டெட் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இப்போ லைபிலிட்டி சைடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ இந்த லைபிலிட்டி சைடு அசட் சைடு வச்சு எப்படி எடுக்கலாம்? இதை வச்சு மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்னுடைய ஈக்விட்டி ப்ளஸ் லைபிலிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குது? டோட்டல் அசட். இதுதான் என்னது? நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் நம்ம ஃபஸ்ட்டு படித்த அசட் ரிலேட்டட் ஃபார்ம், லைக் பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டட் ஃபார்முலா. இதுக்கு பேர் என்னது? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளுடைய பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஓகேவா? இது வரைக்கும் சொன்னது ஒரு வாட்டி ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப பேலன்ஸ் ஷீட் போனோம்னா we have current asset and current liability. அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா current asset current liability இது ரெண்டுத்தையும் நெட் ஆஃப் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? current asset minus current liability will give me working capital. கரெக்டா? net working capital or இதுக்கு பேர் இருக்கு net current asset. ஓகேவா? make note of this. ஸோ இப்போ இதை நெட் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு மிச்சம் என்ன இருக்கு? ஃபிக்ஸட் அசெட்டும் நான் பிஸ்னஸ் அசெட்டும் நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபிக்ஸட் அசெட் மட்டும் எடுத்துக்கணும். ஃபிக்ஸட் அசெட்ல எல்லாமே வரும். ஓகேவா? எல்லாம் வரும். நம்மளுடைய பிளான்ட் மிஷினரி, பில்டிங் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் அசெட். இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி ரெக்கவர் பண்ண போறோம், இதையெல்லாம் எப்படி நம்ம வந்து சம்பாதிக்க போறோம் திரும்ப அப்படிங்கிறது தான் பேசிக்கலி நம்மளோட கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஆர் நம்மளோட கேபிட்டல் ரிலேட்டட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ரேஷியோஸ் எல்லாமே வந்து இதுதான் வந்து டீல் பண்ணுது. ஓகேவா? ஸோ நம்ம இப்படியும் எழுதலாம். இது கேபிட்டல் எம்ப்ளாய்டா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் ஃபண்ட் மைனஸ் நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கரெக்டா? ஏன் இப்படி சொல்றேன் நான்? ஏன்னா உங்ககிட்ட இருந்து வர காசை நான் ரெண்டு வகையில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த ஃபண்ட் தட் இஸ் raised by capital is invested in two ways. ஒன்று
என் பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் போடுவேன். பிஸ்னஸ் ஆப்ரேஷன்னா என்னோட டே டு டே பிஸ்னஸ், நான் எதுக்காக இந்த ஃபண்டை ரைஸ் பண்ணணும் அது. இன்னொன்று சேஃபர் சைட் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஃபண்டை எனக்கு பார்த்து அதர் இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். அதுக்கு பேர் தான் நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டை நெட் ஆஃப் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் கொடுத்த டோட்டல் காஸ்ட்லேயே என் பிஸ்னஸில் எவ்வளோ கேபிட்டலில் எம்ப்ளாய் பண்ணியிருக்கேன் அதுக்கு பேர் தான் கேபிட்டல் எம்ப்ளாய். ஓகேவா? ஸோ டோட்டல் ஃபண்டு ஜென்ரேட்டட் மைனஸ் நெட் நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா டோட்டல் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியும். அந்த டோட்டல் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய். ஓகேவா? I hope it is clear now. Now this will be again equal to non-current asset. அதாவது non-current asset. உங்க மிச்சம் என்ன இருக்கு? non-business இருக்கிறோம்னா working capital இருக்கு. கரெக்டா? So you see நம்ம இந்த இடத்துல current asset minus current liability பண்ணோம்னா net working capital தான் இருந்துச்சு. fictitious asset equity கூட மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் என்ன இருக்கு நமக்கு? நம்ம என்ன பண்ணிட்டோம்? fictitious asset equity கூட மைனஸ் பண்ணிட்டோம். net equity கிடைக்குது. கரெக்டா? அடுத்தது கரண்ட் அசெட்லேருந்து கரண்ட் லைபிலிட்டியை மைனஸ் பண்ணோன்னே நமக்கு நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கிடச்சிது இல்லையா? இப்போ நான் என்ன எழுதிட்டேன்? நெட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு எழுதிட்டேன். அடுத்து இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றாக்கிட்டேன். ஒன்றாக்கி அதை நான் என்னன்னு சொன்னேன்? கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொன்னேன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி எடுத்தேன்? கேபிட்டல் எம்ப்ளாய்டில் என்னோட ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட்டு மைனஸ் நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு இன்னொரு ஃபார்மில் என்ன பாசிபிள் ஆகிடுச்சிங்க? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு fixed asset minus net current இது working capital, net working capital or net current asset. Correct? So this generally we have almost எல்லா formulas பண்ண basics-உம் நம்ம cover பண்ணிட்டோம். சரியா? Now we can move to the formula. இப்போ நம்ம கேட்டோம்னா நமக்கு டப்பு எல்லாமே வரும். சரியா? இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும், இதுக்கு என்னெல்லாம் ரிட்டர்ன் இருக்குன்னு தெரியும். So let us have a quick glance on whatever formula we have. ஈக்விட்டிலேருந்து ஆரம்பித்தோம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வாஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அடுத்து ஈக்விட்டி ஷேர் ஃபண்ட் வாஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ளஸ் ஃபிக்டிஷியஸ் அசெட். அடுத்து ஈக்விட்டி வாஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் ப்ளஸ் சர்ப்ளஸ் மைனஸ் லாஸஸ் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்போ இங்கே லாஸஸ் மைனஸ் பண்ண வேணாமான்னு கேட்காதீங்க, இங்கேயும் பண்ணணும். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும். அடுத்தது நெட் கரண்ட் லைபிலிட்டி வந்தோம், விச் இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெட். ஈக்விட்டி ப்ளஸ் லாங் டேர்ம் டெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதுக்கு இன்னொரு வாட்டி நம்ம பண்ணலாம். ஈக்விட்டி ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஈக்விட்டி விச் இஸ் டோட்டல் அசெட். ஈக்விட்டி எழுதிட்டேன். டோட்டல் அசெட் ஓகேவா? நெக்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் கரண்ட் மைனஸ் நெட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நான் கரண்ட் அசெட் ப்ளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? So these are the possible formulas we saw related to capital employed. இப்போ இது ரிலேட்டட் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஹெடிங் கொடுப்போம் ஓவரால் ரிட்டர்ன் ரேஷியோ. ஓகேவா? ஓவரால் ரிட்டர்ன் ரேஷியோ தான் ஃபர்ஸ்ட் ஒன். நம்ம இது பார்க்குறோம், ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி பார்த்தாச்சு இல்லையா? இப்போ மிச்சம் என்ன இருக்குது? லாங் டேர்ம் லிக்விடிட்டியும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, கவரேஜ் ரேஷியோ. அதுலேயுமே நம்ம என்ன பார்த்தாச்சு? கவரேஜ் ரேஷியோ வந்து முடிச்சாச்சு இல்லையா? நம்ம மிச்சம் இருக்கிறது 3. ஸோ இது கேபிட்டல் கியரிங், அதுக்கப்புறமா வந்து டேர்ன் ஓவர் ரேஷியோஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரால் ரிட்டர்ன் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இது என்ன ஃபார்முலா? அப்படியே பார்த்தாலும் என்ன தெரியுது? ரிட்டர்ன் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டா. நமக்கு என்ன தெரியும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? இப்போதான் முடிச்சோம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் ப்ளஸ் மைனஸ் ஃபிக்டிஷியஸ் அசெட். கரெக்டா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மைனஸ் ஃபிக்டிஷியஸ். கரெக்டா? ஃபிக்டிஷியஸ் அசெட். ரிட்டர்ன் இவங்களுக்கு ஏற்ற ரிட்டர்ன் என்ன வரும்? நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். கரெக்டா? அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துப்போம்? earnings available to equity share capital or equity shareholders. ஓகேவா? சிம்பிளா இருந்துச்சா? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர்ல ரிட்டர்ன் வரும், டினாமினேட்டர்ல ஈக்விட்டி வரும். சாரி, ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வரும். ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கு ரிலேட் ஆகிற ரிட்டர்ன் என்னது? earnings available to equity share. அதுதான் நம்ம எடுக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் ஃபார்முலா செகண்ட் ஒன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி.
இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஈக்விட்டிக்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஈக்விட்டியில் என்ன ஆகும், ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் வந்துடும் அதில். கரெக்டா? அப்போது இதுக்கு என்ன அர்த்தம், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு அர்த்தம். ரிட்டர்னு எல்லாமே சிம்பிளாகவே எழுதுறேன். ஸோ தட் ஈஸி ஃபார் யூ டு மெமரைஸ் ஃபார்முலா. லாஸ்ட் மினிட்ல this is how you can easily remember. Return by equity. ஆல்ரெடி நம்ம ஈக்விட்டி டைசெக்ட் பண்ணியாச்சு. ஈக்விட்டி எப்படி படிப்போம், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் ப்ளஸ் சர்ப்ளஸ் மைனஸ் லாஸஸ் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வரானா என்ன அர்த்தம், இவனுக்கு சொந்தமான ரிட்டர்னும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் தான் எடுக்க முடியும். இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனோம்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல எது ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் கிடைக்கிற மாதிரி ரிட்டர்ன், ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ். அப்போ நேராக என்ன எடுப்போம், ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, நேராக ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் இருக்குது. ஓகேவா, சிம்பிளா. நெக்ஸ்ட் தேர்ட் ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் லாங் டர்ம் ஃபண்ட். ஓகேவா, ஐ நோ இட்ஸ் டேக்கிங் வெரி லாங், ரொம்ப லென்தி தான், பட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரே சிட்டியில் முடிச்சிடலாம். ஓகேவா, லாங் டர்ம். இப்போ ரிட்டர்ன் ஆன் லாங் டர்ம் ஃபண்ட் என்ன அர்த்தம், ரிட்டர்ன் டிவைடட் பை லாங் டர்ம் ஃபண்ட், அவ்வளோதான். இல்லையா, நமக்கு என்ன தெரியும், லாங் டர்ம் ஃபண்ட் தான் என்ன, என்னெல்லாம் நம்ம ஃபண்டு போட்டிருக்கோமோ பிஸ்னஸில் அது எல்லாமே வரும். இல்லையா, வாட் இஸ் லாங் டர்ம் ஃபண்ட், லாங் டர்ம் ஃபண்ட் இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே வரும். இல்லையா, அதுக்கான ரிட்டர்ன் என்னது, ஆப்வியஸ்லி EBIT, ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ EBIT, சாரி earnings before tax. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணலாம், மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். பட் இட் இஸ் வெரி ஈஸி now. இல்லையா, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் என்ன ஃபார்முலா, ரிட்டர்ன் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கு ரிட்டர்ன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா என்னன்னு தெரியும், அப்படிதான் நமக்கு ரிட்டர்ன் எது எடுக்கணும்னு தெரியும். கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா என்ன, ஈக்விட்டி ப்ளஸ் டெட் மைனஸ் நான் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எடுக்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்னது, கான்ட்ரிபியூஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் அவ்வளோதான் கொஞ்சம். ஓகேவா, ஸோ திஸ் கேபிட்டல் ரிலேட்டட் ரேஷியோ எல்லாமே ஓவர். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் லாங் டர்ம் ஃபண்ட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்விட்டி ரிலேட்டடாகவே இருக்கு. எதுக்கு எதை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா. ஸோ அது சால்வ் பண்ணுற மாதிரி ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு சிம்பிளிஃபை த ஃபார்முலா. ஒன்றும் இல்லை, பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணோம்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஈக்விட்டி, வாட் இஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், வாட் இஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இது எல்லாத்துக்கும் வித்தியாசம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் பார்ட் ஆஃப் ரேஷியோ வந்து இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஒன்றுமே ஈஸி தான். அடுத்த ரேஷியோ லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோ. லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோ, லாங் டர்ம் சால்வன்சி ரேஷியோ. இந்த இடத்துல நம்ம எல்லாம் மென்ஷன் பண்ணீங்கன்னா டைம்ஸ் மென்ஷன் மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 15-20 minutes பார்த்து முடிஞ்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் debt to equity, debt by equity. அதான் debt to equity. இது நான் நேராக ஃபார்முலாவே எழுதிக்கிறேன், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வாஸ் debt to equity ratio. debt to equity என்னது, debt divided by equity. ஓகேவா, சிம்பிளா. ஈக்விட்டியில் என்னெல்லாம் வரும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ப்ளஸ் லாங் டர்ம். இல்லையா, சாரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மட்டும் வரும், இதுதான் ஈக்விட்டி. டெட்டில் என்ன வரும், லாங் டர்ம் டெட்டு, ஷார்ட் டர்ம் டெட் எல்லாமே வரும் டெட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டெட் டு டோட்டல் ஃபண்ட் ரேஷியோ. ஒரே ஃபார்முலா தான், டிஃப்ரெண்ட் கொடுக்குறாங்க. டோட்டல் ஃபண்ட், டோட்டல் ஃபண்ட் நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ டெட் டிவைடட் பை டோட்டல். டோட்டல் ஃபண்ட்
நமக்கு நெட் அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஃபுல்லாகவே வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஈக்விட்டி டு டோட்டல் ஃபண்ட். என்ன ஃபார்முலா? ஈக்விட்டி பை டோட்டல் ஃபண்ட். ஈக்விட்டினா என்ன எனக்கு தெரியும், டோட்டல் ஃபண்ட்னால என்ன எனக்கு தெரியும். கரெக்டா? இதுக்கு ஐடியல் ரேஷியோஸ் இருக்கு பார்க்கறதுக்கு. ஐடியல் ரேஷியோ எல்லாத்துக்குமே இருக்கு. டெட் டு ஈக்விட்டிக்கு ஐடியல் ரேஷியோ இஸ் 2:1. ஓகேவா? இதுக்கு ஐடியல் ரேஷியோ வந்து 2:3. இதுக்கு வந்து 1:2. ஓகேவா? சரி, இப்போ வரைக்கும் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு? அப்படியே இன்னும் 4 நிமிஷம் முடிச்சுக்கிட்டேன். ಇದು equity ಇರ್ತಂತ equity plus resource surplus plus preference share capital அவ்வளவு. அவ்வளோதான். ஆமாம், ஈக்விட்டி அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஒரு வேர்ட் லாஸ் இருந்தால் லாஸ் யூஸ் பண்ணோம், ப்ளஸ் ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டல். ஓகேவா? நெக்ஸ்ட் capital gearing ratio. Last few ratios for counting of the last few ratios. Okay. Capital gearing ratio. So ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ நான் ஒரு லோன் வாங்குறேன்னா அந்த லோன் வாங்குறதால எனக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? இந்த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னு இதெல்லாம் படித்தோம் தெரியுமா? ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்னு, ஆக்சுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்னு, இது எல்லாமே வந்து இங்கே இருந்தால் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் கியரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என்னெல்லாம் வருது? டெட்டு ப்ளஸ் ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டல். இது எல்லாமே நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரி விஷயம். கரெக்டாக? ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டலையும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெட்டு மாதிரி தான் பார்ப்பேன் இந்த இடத்த பொறுத்தவரை. இது மொத்தத்தையும் என்னோட ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து எப்படி வந்து தாக்கி பிடிக்கலாம்? So it is against equity shareholder versus மற்ற ஓனர்ஸ். மற்ற ஓனர்னா யார்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறமா கிரெடிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஓனர்ஸ் வர்சஸ் அதர் ஃபண்ட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்பான் இது டெட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ரேஷியோ கேபிட்டல் ரிலேட்டடாக ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. proprietary ratio or proprietors fund ratio என்னென்ன சொல்கிறோம்? ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட் இப்போ தான் படித்தோம். ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட்னா எல்லாமே வரும். நெட்வொர்க்கு என்னென்னமோ பேர் இருக்குது. கரெக்டாக? ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்டு டிவைட் பை சார் எல்லாம் என்ன தெரியுது? பேலன்ஸ் ஷீட்டை பிரித்து பார்க்க புரிஞ்சால் ரேஷியோவை படிக்கிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரேஷியோ வெரி வெரி ஈஸி ரேஷியோ. ஃபிக்ஸட் அசெட் to long term fund ratio. To long term fund ratio which is equal to fixed asset by long term fund. Okay, it should always be lesser than 1. இதோட கேபிட்டல் ரிலேட்டட் ரேஷியோ எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து இருக்கிறது கவரேஜ் ரேஷியோஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பண்ணலாம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் மட்டும் டக்குன்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஹெடிங் கொடுப்போங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். as the name suggests எல்லா ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரேஷியோ வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எதுவாக இருந்தாலும் சேல் வச்சு பார்ப்போம். கரெக்டாக? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ். இது எல்லாமே பர்சன்டேஜில் வரும். ஸோ இன்ட்டு 100. ஓகேவா? இது எல்லாமே எதில் சொல்கிறோம்? பர்சன்டேஜ். ஓகேவா? செகண்ட் ரேஷியோ வேறு என்ன ப்ராஃபிட் இருக்குது? நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ
ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன சொல்லுவோம்? நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. எல்லாருடைய ஃபேவரட் செட் ஆஃப் ரேஷியோனா அது ப்ராஃபிட் ரேஷியோ. தேர்ட் ஒன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். முதல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்னென்னு தெரியுதுன்னா இதுவும் பிரச்சனை கொடுக்கும். பட் இப்போ நம்ம அதையும் படிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதுவும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஒன்றும் இல்லை, வெறும்னே எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இதுக்கு என்னெல்லாம் இருக்கும்? ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா என்னன்னு ஒரு டவுட் வரும், அதனால எழுதிட்டேன். ஆப்ரேட்டிங் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. இதுக்கு ரெண்டு வகையில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, ஒன்று வெறும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைனா ரிவர்ஸ் கேல்குலேஷன் போகலாம் நெட் ப்ராஃபிட்ல இருந்து. அது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது டிவைட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகேவா? இதெல்லாம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். நெக்ஸ்ட் ஒன் கவரேஜ் ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ. கவரேஜ் நம்ம முடிச்சோம் இல்லையா? டர்ன் ஓவர் மட்டும் தான் முடிக்கணும். ஸோ ஹெட்டிங் வந்து டர்ன் ஓவர் ரேஷியோஸ் போட்டுருக்கோம். டர்ன் ஓவர் ரேஷியோஸ் ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஈஸி. சரியா? இது ஆல்ரெடி நம்ம நீங்கள் என்ன படிக்கலையோ ஓகே காஸ்டிங் படிச்சிருக்கா இவங்க வெரி வெரி ஈஸி. ஸோ இதுக்கு இம்ப்ளிகேஷன் எழுதணும்னா higher the operating ratio, higher will be the profitability. Okay, or efficiency. Higher the operating ratio, higher is the operating ratio, higher is the efficiency or profitability. இது நிறைய டைட்டில்ஸ்னா எல்லாத்துக்குமே இப்போ நான் எப்படி கேபிட்டல் ரிலேட்டட் ரேஷியோஸ்க்கு பேலன்ஸ் ஷீட்டை டைசெக்ட் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ரேஷியோக்கும் என்னால் நான் சொல்லிட்டேன். பட் ஐ நோ இட்ஸ் லைக் 4 to 5 days பிஃபோர் எக்ஸாம். யூ டோன்ட் ஹேவ் தட் மச் டைம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ரேஷியோஸ் தான். ஸோ நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஒன் ரா மெட்டீரியல் turn over ratio. Is equal to raw material க்கு என்னெல்லாம் இருக்குப்பா? வெறும்னே நம்ம வாங்குற ரா மெட்டீரியல் கரெக்டா? ஸோ அதுக்கு ரிலேட்டட்னு பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். ஓகேவா? ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எப்படி எடுப்பேன்? ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளோ ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணுறேன், ஒரு வருஷத்துக்கு நான் எப்படி கன்சியூம் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ எழுதிக்கோங்க. ஆவரேஜ் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிப்பேன்? number of months அப்படி இல்லைன்னா number of days divided by raw material turnover ratio பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? velocity கிடைக்கும். சாரி ஆவரேஜ் ஒன்றும் இல்லை, டிவைடட் பை 360 பண்ணணும். அவ்வளோதான். ஸ்டாக்கு டிவைடட் பை 360. ஓகேவா? பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ரா மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோமா? கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ஃபினிஷ்ட் குட்ஸ். அதுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கிறோம் பேர் தான் என்னது? ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அடுத்து வரவங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ நம்ம சீக்வன்ஸாக கூட நான் வச்சுக்கோங்க. முதல்ல ரா மெட்டீரியல் நம்ம ஒர்க்கிங் ப்ராக்ரஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதில் என்ன இருக்குது? ஃபேக்ட்ரி காஸ்ட் இருக்குது. காஸ்ட் ஷீட் அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தோம்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் என்னெல்லாம் காஸ்ட் வந்து இன்கர் ஆகுது அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் டிவைட் பை ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஆவரேஜ் ஸ்டாக் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்டாக் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைட் பை 360 days.
ஓகேவா? இதை மந்த்ஸில் இதே டர்ன் ஓவர் ரேஷியோவை நான் மந்த்ஸில் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இன் மந்த்ஸ் வேணும் எனக்கு. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கன்னா 12 டிவைடட் பை ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. டேயில் வேணும்னா 360 டிவைடட் பை ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. மோஸ்ட்லி மந்த்ஸில் தான் கண்டுபிடிக்கும். இப்போ இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்னா என்ன, நான் காஸ்டிங்கே படிக்கல எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக்ட்ரி காஸ்ட் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு ப்ரைம் காஸ்ட்டுக்கு வர எல்லாமே ஒன்று ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் லேபர் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது மூணுத்தையும் என்ன சொல்லுவோம்னா பேசிக் எலமெண்ட்ஸ். இது வந்து ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணு விஷயம் தான். இது கூட ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணணும்னா ஃபேக்ட்ரி காஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஃபிக்ஸட் குட் ஆர் ஃபினிஷ்ட் குட் ஆர் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஜென்ரலாக எதுவுமே சொல்லாமல் டர்ன் ஓவர் ரேஷியோ ஸ்டாக் டர்ன் ஓவர்னு சொன்னோன்னா இதுதான் வேணும். ஓகேவா? என்னது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் மந்த்ஸில் கண்டுபிடிக்கலாம் 12 டிவைடட் பை ஸ்டாக் டர்ன் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் டேட்டா டர்ன் ஓவர் ரேஷியோ மோஸ்ட் பெஸ்ட். டேட்டா டர்ன் ஓவர் ரேஷியோ. டெட்டார்னா யாருப்பா டெட்டார்? நான் சேல் பண்ணிவிட்டேன் அவனுக்கு எனக்கு கேஷ் ரிசீவ்டாக இருக்கா தான் டெட்டார். கரெக்டா? ஸோ கிரெடிட் சேல் எல்லாமே எடுத்துட்டேன்னா இப்போது கிரெடிட் சேல்ஸை எத்தனை வாட்டி டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன்? என்னன்னா ரிசீவபிள்ஸ் வச்சு. ஸோ ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள். இதை நான் வந்து மந்த்ஸில் கேல்குலேட் பண்ண எப்படி பண்ணுவேன்? 12 டிவைடட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. கரெக்டா? இப்போ இந்த ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் இருக்கு இல்லையா? ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் இது எப்படி நான் எடுப்பேன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரெண்டு வரை எடுப்பேன். என்ன? ஓப்பனிங் டெட்டாஸ் ப்ளஸ் க்ளோசிங் டெட்டாஸ் டிவைடட் பை 2. இது ஒன்று. அப்படி இல்லைன்னா டெட்டாஸ் ப்ளஸ் ஓப்பனிங் bills receivable plus closing debtors plus closing bills receivable divided by எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை ஐட்டம்ஸ் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் debtors plus bills receivable. ஓப்பனிங் க்ளோசிங்கே கொடுக்கல அப்படின்னா debtors plus bills receivable divided by 2 பண்ண average debtors or average receivables. ஓகேவா? And the same thing is applicable for creditors. Both it is both one. So creditors turnover ratio. No not ratio now. Creditors turnover ratio என்னெல்லாம் வருது? First credit purchases. ஆவரேஜ் பேபிள் எப்படி இங்கே எப்படி டெப்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவ் இருந்துச்சோ அதே மாதிரி இதுக்கு 3 காஸ்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் ப்ளஸ் க்ளோசிங் கிரெடிட்டாஸ் டிவைடட் பை 2. இல்லைனா ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் ப்ளஸ் க்ளோசிங் கிரெடிட்டாஸ் ப்ளஸ் ஓப்பனிங் பில்ஸ் பேபிள் ப்ளஸ் க்ளோசிங் பில்ஸ் பேபிள் டிவைடட் பை 4. அடுத்தது தேர்ட் ஒன் கிரெடிட்டாஸ் ப்ளஸ் பில்ஸ் பேபிள் டிவைடட் பை 2. இதெல்லாம் பாசிட்டிவ்.
the name such as fixed asset divided by turnover என்னவோ அது வரும். ரைட்டா? ஸோ turnover fixed asset வச்சு நம்ம எத்தனை வாட்டி இது பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான் fixed asset turnover. அப்போனா சேல்ஸ் மேலே வரும். சேல்ஸ் டிவைடட் பை ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி அதோட டர்னோவர் என்ன பண்ணும்? சேல்ஸ் டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசெட் தென் கேபிட்டல் டர்னோவர் ரேஷியோ. அகைன் என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் டர்னோவருக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு சேல்ஸ் ரைட்டா? சேல்ஸ் பை கேபிட்டல் ஆர் இதுதான் தெளிவாக பார்க்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு everything is if you want this PDF நான் உங்களுக்கு இந்த PDF கூட சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? this ratiosல எல்லா ஃபார்முலாஸும் ஓவர் தான். ஓகேவா? now I am giving you time to cover all the ratios. இப்போ நம்ம படித்த ரேஷியோ எல்லாத்தையும் முதல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. சால்வ் பண்ணுறது ஒரு மேட்டரே இல்லை. இதெல்லாம் மைண்டில் ஏற்றுறது தான் மேட்டர். சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் இன்ஜெக்ட் ஆல் தீஸ் ஃபார்முலாஸ் into your mind today before you sleep. ஓகேவா? பண்ணிட்டு கொஷின்ஸ் நேராகவே சால்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு மார்னிங் யூ ஹேவ் அ செஷன் கொஷின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்னோட டார்கெட் என்னன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்மரி டேபிள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இந்த சம்மரி டேபிள் ஏன் படிக்க சொல்கிறேன்னா, இதில் ரேஷியோ அண்ட் அதோடைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். சரியா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் ஆன்சர் பண்ணுறது